ஒரு வீட்ல பஃப் பேனல் ரூஃபிங் ஒன்று பண்ணியிருந்தோங்க. ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. 50 பஃப் ஷீட் போட்டிருந்தோம். அதுவும் JSW பிராண்ட்லயே போட்டாச்சு. போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 4க்கு 4 போஸ்ட் போட்டிருந்தோம். அதோட முன்னாடி வரக்கூடிய இந்த ஃபிளவர் டிசைன் இது வந்து PVCலே கிடைக்குதுங்க. இருந்தாலும் அது வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொடுங்க அப்படின்ட்டாரு. HPL ஷீட்ல கட் பண்ணி வாங்கியாச்சு. அது பாக்குறதுக்கு ஒரு உடன் ஸ்டைல்ல இருக்கும். இதுல ரெயின் வாட்டர் கட்டர் தாங்க ஒரு முக்கியமான விஷயம். PVC ரெயின் வாட்டர் கட்டர் போட்டோம்னா அந்த பஃப் ஷீட்டோட அந்த ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு திக்னஸ் வந்து வெளியில தெரியும். தண்ணியும் கரெக்டா அதுலயே உழுகுதான்றது சொல்ல முடியாது. மழை பெருசா பெய்யும் போது தள்ளி போய் விழுவோம். அதனால வந்து நம்ம PVC பைப்ல போட்டிருந்தோம். ஒரு 5 இன்ச்சு பைப்பை கட் பண்ணி உள்ள சொருகி வச்சிருந்தோம். அது பார்த்தா அங்கங்க லீக் ஆகுது, வந்து பாருங்க அப்படின்ட்டாங்க. நம்மளும் போய் பார்த்தாங்க. சிலிக்கான் எல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பெரிய மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த பைப்பே பார்த்தா ஒரு தொட்டி மாதிரி உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. அப்புறமும் லீக்கேஜ் பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா ஏரியா கூட இருக்கு, அவுட்லெட் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அதுக்கு மேலே இன்னொரு செட் இருக்குங்க. 2 செட் தண்ணி வந்து ஒரே அவுட்லெட்ல போறதுனால சரி வரல. சரி, இதுக்கு வந்து நம்ம தகர ஷீட்ல தான் அவுட்லெட் வைக்கணும். அது வச்சோம்னா இந்த முன்னாடி எலிவேஷனுக்கு நல்லா இருக்காதுங்க. அதனால என்ன பண்ணலாம், சரி மொத்தமா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டோம். ரெயின் வாட்டர் கட்டரே வேண்டாம், தண்ணி விழுந்தா கூட நல்லா தான் இருக்கும், விட்டுருங்க அப்படின்ட்டாரு. எடுக்க சொல்லிட்டாரு. எடுத்துட்டு அந்த இடத்துல ப்ரௌன் கலர்ல இந்த உடன் ஸ்டைலுக்கு கீழே HPL சீட் போட்டிருக்கோம்ல அந்த கலருக்கே வந்து இந்த பஃபுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டாச்சு. பஃப் ஷீட்ல ரூஃபிங் பண்ணோம்னா பெரும்பாலும் வந்து ரெயின் வாட்டர் கட்டரு GI சீட்லயே போட்டு விட்டுலாங்க. அதான் சரியா வரும். இல்லைன்னா இந்த மாதிரி ரெயின் வாட்டர் கட்டரே போடாம விடுறதா நல்லது. எது எப்படியோங்க, செட்டு நல்லா இருக்கு, அந்த திருப்தி போதும்.